ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சாப்டர் 37. சுக்ரீவன் லக்ஷ்மண மகாத்மாவின் அறிவுரையை அடைந்து தன் அருகிலே நின்ற மந்திரி ஹனுமானை பார்த்து ஆழ்ந்த தீர்மானத்தோடு பேசத் தொடங்கினான். அவர் வானரங்களை ஒன்றிணைத்து ராமனின் பணிவை விரைவாக நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்துல பூமியின் எல்லா திசைகளிலும் பரவி வாழும் வானர கூட்டங்களை உடனடியாக அழைத்து வரும்படி ஆணை கொடுக்கிறான். இந்த பணியில் ஆசைகளில் மூழ்கியோ அல்லது தாமதமாக நடப்பவர்களுக்கோ இடம் இல்லை. அவர்களையும் ஆனால் தன் கட்டளையின்படி விரைவாக இங்கே கொண்டு வர வேண்டும் என்று உறுதியாக சொல்றான். அவனது ஆணையை 10 நாட்களுக்குள் நிறைவேற்றாதவர்கள் அரச கட்டளையை மீறிய துராத்மாக்களாக கருதப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னும் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறான். அதே சமயம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வானர வீரர்கள் எல்லா திசைகளிலும் விரைவாக சென்று தேடி பார்த்து சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னும் மேகங்களைப் போல ஆகாசத்தை மூடும் அளவுக்கு எண்ணற்ற வலிமை மிக்க வானர கூட்டங்கள் திசைதோறும் பரவ வேண்டும் அப்படின்னும் சொல்லி கட்டளையை கொடுக்கிறான். இதை கேட்டதும் ஹனுமான் அந்த மகத்தான சுக்ரீவன் கட்டளையை ஏத்தண்டு உடனடியாக செயல்பட தொடங்கினார். அவர் திசைகள் அனைத்திலும் வானர வீரர்களை அனுப்பி விஷ்ணுவின் விரிவான பாதையை போல எல்லா இடங்களிலும் தேடுறதுக்கு ஏற்பாடு பண்றார். கடல்கள், மலைகள், காடுகள், ஏரிகள் என்று எந்த இடத்தையும் விடாம ராமனின் பணிக்காக அனைத்து வானரர்களும் விழிப்படைய செய்யப்பட்டனர். இதை கேட்டு சுக்ரீவன் அளித்த ஆணை மரணத்துக்கு ஒப்பான கடுமையுடையதாக இருந்தாலும் அந்த ஆணை வானரர்களை வேகமாக இயக்கிவிட்டது. அவர்கள் உடனே கிஷ்கிந்தைக்கு ஓடி வந்து சேர்ந்தனர். இதே நேரத்துல பல இடங்களில் வாழ்ந்த வானரர்கள் சிலர் அஞ்சனமலை போன்ற உயர்ந்த மலைகளில், சிலர் கைலாசம், விந்தியம், இமயம் போன்ற புனித மலைகளில், சிலர் குகைகளிலும் காடுகளிலும், சிலர் கடல் ஓரங்களிலும் தமால வனங்களிலும் எல்லோரும் ஒரே நோக்கில் ஒன்று திரண்டு வந்தனர். சிலர் பழங்களையும் வேர்களையும் உணவாக கொண்டு வாழ்ந்தனர். சிலர் தெய்வீக சக்தி கொண்ட மூலிகைகளில் தங்கி வாழ்ந்தனர். அவர்கள் எண்ணிக்கையற்ற கோடிகளாக பெருகி இயற்கையின் எல்லா பகுதிகளில் இருந்தும் எழுந்து வந்தனர். அவர்களின் உடல்கள் ஒளிவீசும் பொன்னை போலவும் சிலர் சிங்கத்தின் மயிர்களைப் போலவும் பிரகாசமுடையவர்களாக இருந்தனர். விந்திய மலையில் இருந்து தீப்பொறி போல வீரமிக்க கூட்டங்கள் விரைந்து வந்து இறங்கியது. கைலாச மலையிலிருந்து கோடிக்கணக்கான வீரர்கள் வந்தார்கள். இமயமலையின் அடிவாரத்திலிருந்து எண்ணற்ற கூட்டங்கள் வந்தது. கடலோரம், காடுகள், குகைகள், நதிகள் என்று எங்கிருந்தும் வானர சேனை சூரியனை நோக்கி பாய்வது போல வேகமாக வந்தது. அவர்களின் எண்ணிக்கை கணக்கிட முடியாத அளவுக்கு பெருகி போனது. அவர்கள் சுக்ரீவனின் ஆணையை ஏற்று தெய்வீக மலர்களையும் மனமுள்ள புஷ்பங்களையும் மூலிகைகளையும் பழங்களையும் கொண்டு வந்து அவரிடம் சமர்ப்பித்தனர். இது அனைத்தும் ராமனுக்கான சேவையின் ஒரு பகுதியாகவே கருதப்பட்டது. வானர வீரர்கள் தங்கள் சக்தியால் அனைத்து வானர கூட்டங்களையும் எழுச்சி அடைய செய்து திசைதோறும் முன்னேறினார்கள். அனைத்து மலைகள், கடல்கள், காடுகள் என பூமியின் ஒவ்வொரு பகுதியும் சுக்ரீவனின் ஆணையால் இயக்கப்பட்டது. அனைத்து வானரர்களும் ஒரே நோக்கில் ஒன்றுபட்டு செயல்பட்டார்கள். இதை கேட்ட சுக்ரீவன் மிகவும் சந்தோஷம் அடைந்து அவர்களால் கொண்டு வரப்பட்ட அனைத்து காணிக்கைகளையும் அன்போடு ஏற்றுக்கொண்டான். இப்படி வானர சேனை முழுவதும் ஒரே குறிக்கோளோடு ராமனின் பணிக்காக திரண்டது. உலகமே அந்த தெய்வீக இயக்கத்தால் ஒளிமிக்கதாக ஆனது அப்படின்னு சொல்லி இந்த 37வது அத்தியாயத்தை முடிக்கிறார். தொடர்ந்து 38வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.